இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இண்டஸ் வேலியோட இந்த ஜிலேபி பேன் தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான ப்ரமோஷன் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரமோஷன்னாலே நம்ம வந்து எதுலேயுமே டேரெக்டாக போய் வாங்கிற தேவையில்லை. நம்மளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே நான் போவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து நோ ப்ரமோஷன். ஸோ இண்டஸ் வேலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைப்ளை பேனு, அதுவும் இல்லாமல் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடு கொடுத்துட்றாங்க. 30 சென்டிமீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே இருக்குது. ஸோ இண்டஸ் வேலி சைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபரில் ஒரு 10% அந்த மாதிரி குறைப்பாங்க. ஸோ 1900 இந்த மாதிரி சம்திங் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைப்பில் இருக்கிறதுனால அதுவும் லிட்டோடு வர்றதுனால உங்களுக்கு இது வந்து எங்கேயுமே ஸ்ப்ளாட்டர் ஆகாது. நல்ல ஹெவி வெயிட்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வெயிட் இல்லை, ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை வந்து எப்போவுமே நமக்கு நான் ஸ்டிக்கியாக இருக்கும். அதாவது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும். இது ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கனால டிஷ்வாஷர் சேஃபும் கூட. நீங்கள் கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் எதில் வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து மீன் பொரிக்கிறதுக்குலாம் தோசைக்கல் தான் வைப்போம். ஏன்னா தோசைக்கல்லை வந்து டிஷ்வாஷர்லாம் போட முடியாது. நம்ம வந்து கழுவி துடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேன் வந்து டிஷ்வாஷர் சேஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரைப்ளையில் வந்து எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஸோ நான் சைடில் இருக்கிற அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், அதுவும் ட்ரைப்ளை பேன் தான். ஸோ இந்த இதில் வந்து அந்த ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் காட்டின மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சாலே போதும், நான்ஸ்டிக்கி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நானுமே ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நிறைய எண்ணெய்லாம் ஊற்றல. இந்த மீன்களை வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே திருப்பலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து ஸ்டிக் ஆகுது. நம்ம நார்மலாக ஒரு ட்ரைப்ளை இல்லாத ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிக் ஆகுது. ஸோ நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கும் போது மட்டும்தான் இந்த மாடலில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே நம்ம பேரே பாருங்கள் ஜிலேபி. ஸோ நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும். அதுக்கு நம்ம நார்மல் பேன்லேயே பொரிச்சிட்டு போயிடலாமே. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு சேஃபாக தெரியலை. இதில் பாருங்கள் மீனெல்லாம் எவ்வளோ பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ ட்ரைப்பில் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆல்ரெடி இந்த அல்ட்ரா க்ரோனோ குக்கர், அதுக்கப்புறம் மீனாட்சியோட இந்த பேபி குக்கர், இந்த ட்ரைப்ளை குக்கர் எல்லாமே நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேன், டீ போடுற பேன்லாம் பாருங்கள். இந்த ட்ரைப்ளையில் நம்ம நார்மலாக டீ போட்ட பேன் மாதிரி கழுவுறது கஷ்டம் இல்லை, ஒட்டாது, ஈஸியாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒர்த்தா தெரியல. அதே மாதிரி டிஷ்வாஷருக்குள்ளேயும் போடும்போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரேக் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்லையும் நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணேன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ நான் இண்டஸ் வேலியை குறை சொல்லவே இல்லை. அந்த பிராண்ட்லேருந்து வர எல்லாமே இப்படி தான் இருக்குது. குக்கருக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் டைம் வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணுமா வேணாமாங்கிறது உங்கள்